Praise the Lord, brothers and sisters. Bible study together, day 28. இதில் நம்ம லேவி ராகத்தில் 19 22 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதிகாரம் 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். இதில் இஸ்ரவேலர்களுக்கான ஒரு நெறிமுறை நடத்தை விதி மற்றும் பெற்றோரை மதிக்கவும், அடுத்து திருடவும், சிலைகளை வணங்கவும், பொய் சொல்லவும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றவும் கூடாது. மிக முக்கியமாக உன்னை போலவே உன் அயலானையும் நேசி என்று அறிவுறுத்துவதன் மூலம் பரிசுத்தமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இதில் பெற்றோருக்கு மரியாதை மற்றும் ஓய்வு நாளை கடைபிடித்தல், உருவ வழிபாட்டிற்கு எதிராகுதல், நெறிமுறை நடத்தை, ட்ரீட்மெண்ட் ஆஃப் அதர்ஸ், லவ் யுவர் நெய்பர், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இவைகளை பற்றி சொல்கிறது தான் அதிகாரம் 19. அடுத்த அதிகாரம் 20. இதில் முதன்மையாக பாலியல் ஒழுக்கம் தொடர்பான கடுமையான விதிகளை கோடிட்டு காட்டுகிறது மற்றும் விபசாரம், தகாத உறவு, மிருகத்தனம் மற்றும் ஓரின சேர்க்கை போன்ற தடை செய்யப்பட்ட செயல்களில் ஈடுபடுவதால் ஏற்படும் கடுமையான விளைவுகளை வலியுறுத்துகிறது மற்றும் பெரும்பாலும் இது போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனையை பரிந்துரைக்கிறது. பிறகு கடவுள் கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் சமூகத்திற்குள் தூய்மையையும் பரிசுத்தத்தையும் பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது மற்றும் மோலோக்கிற்கு குழந்தைகளை பலியிடுவது போன்ற நடைமுறைகளையும் இது கண்டிக்கிறது. மேலும் செக்ஷுவல் இம்மாராலிட்டி மீன்ஸ் பாலியல் ஒழுக்கக்கேடு, பனிஷ்மெண்ட் ஃபார் வயலேஷன், தென் ஹோலினஸ் எம்பசஸ் புனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் மற்றும் மற்ற நாடுகளிலிருந்து வேறுபாடு இவைகளை பற்றி சொல்கிறது தான் அதிகாரம் 20. அதிகாரம் 21 ஹோலி அதை பற்றி சொல்லுது. அதாவது ஆரோனின் சந்ததியினரான பாதிரியார்களுக்கான குறிப்பிட்ட விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றும் முதன்மையாக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர இறந்த உடல்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதன் மூலமும் மற்றும் கடவுளுக்கு சேவை செய்யும் போது புனிதமாக இருக்க தனிப்பட்ட நடைமுறைகளின் கடுமையான தரங்களை கடைபிடிப்பதன் மூலமும் அவர்களின் சடங்கு தூய்மையை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகின்றன. அடுத்ததாக 22வது அதிகாரம். It includes many laws and regulations about sacred offering. Some laws are uncleanness, unacceptable sacrifices, acceptable offering, restitution, separation, no lay person eating holy things. இதுதான் லேவியராகம் அதிகாரம் 22 சொல்கிறது. நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பிதாவே, எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. எப்பயுமே எங்களுக்கு நல்லவைகளை கடைபிடிக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. ஆமென். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.